ஆட்சியில நிரந்தரமா இருக்கலாம். இன்னும் 50 வருஷம் கனவெல்லாம் வேற இருக்கு உங்களுக்கு. இன்னும் 50 வருஷம் ஆனாலும் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோங்கிறாங்க. அதுக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு தான் எங்க மாதிரி ஆள் எல்லாம் புறப்பட்டு இருக்கோம். இன்னுமா கேக்குறீங்க நீங்க பிரச்சனை சட்ட ஒழுங்கு பத்தி? ஆட்சியில நிரந்தரமா இருக்கலாம். இன்னும் 50 வருஷம் கனவெல்லாம் வேற இருக்கு உங்களுக்கு. இன்னும் 50 வருஷம் ஆனாலும் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோங்கிறாங்க. அதுக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு தான் எங்க மாதிரி ஆள் எல்லாம் அதான் நான் சொல்றேன். இன்னுமா கேக்குறீங்க நீங்க பிரச்சனை சட்ட ஒழுங்கு பத்தி? நீங்க டெய்லி ஃபேஸ் பண்ணி ஆகணுமே. அதாவது என்ன, எங்க பார்த்தாலும் கொலை, பட்ட பகல்லே கொலை நடக்குது. இது எப்போதுமே திமுக ஆட்சிக்கு வந்தா 3 விஷயத்த நடக்குது. திமுக காரவங்களே சட்ட ஒழுங்க கையில எடுத்துக்கிறாங்க. அங்க காக்கி சட்டைக்கே வேலை இல்லாம இருக்கு. ஒண்ணு, எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிள் போட்டாலும் சரி, ஒரு எஸ்ஐ போட்டாலும் சரி, திமுக காரவங்களுடைய தலையீடு இல்லாம போட முடியல. இதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல இன்னொன்னு வந்தது உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஜல்லி, எம்சாண்ட், இதுல என்ன கூத்து நடக்குது? இதுக்கும் ஒரு அமலாக்கத்துறை வந்தாலும் வரலாம். ஏன்னா அப்படி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம். அதாவது இயற்கை வளங்கள் கொள்ள போகுது. இயற்கை வளங்கள்ல இருந்து வர்ற பணம் வருவாய் நேரடியா அரசாங்கத்துக்கு வரல. அதனால மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் எதுவும் செய்ய முடியல. இதுதான் நடக்குது.